ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசி அன்பினர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பலவிதமான தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைகளும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், மேலும் உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மேசராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் புரியும். மேலும் குறிப்பிட்ட மேசராசி அன்பு நேயர்களுக்கு இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் சிறப்பான பரிகாரங்கள்லாம் இந்த பதிவில் நான் பதிவிட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு அதை புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசிக்காரங்களுடைய குணாதிசயம் ஃபஸ்ட்டு எப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசிக்காரங்களா நீங்கள் அப்படின்னு மற்றவங்க ஆர்வமாக கேட்கும் வகையில் அவங்களுடைய சிறப்பான விஷயங்கள்லாம் என்ன, ஏன் இப்படி எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ராசி, நட்சத்திரம், ஜாதகம் போன்றவை தான். இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததும் அதனுடைய தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதுவாங்க. மொத்தம் 12 ராசி இருக்குது. அதில் முதன்மையான ராசி தான் இந்த மேசராசி. இந்த மேசராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு பல பேர் ஏங்குவாங்க. ஏன்னா எதற்கு அவங்க அப்படி ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க, பொறுமைசாலிங்க, மற்றவங்க வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்னென்னா நகைச்சுவை தன்மை இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். யார் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்கள சீக்கிரமாக சிரிக்க வச்சுருவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்கோவம் தான். எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மையை தரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் ஒன்று வெளியே ஒன்றுன்னு பேச தெரியாது. எதாக இருந்தாலும் மற்றவங்களுடைய மனது புண்படாத அளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவாங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்களும் அதுலேயும் சரி முதல் இடத்துல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இவங்க பெற்றிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சவாலாக இருந்தாலும் தைரியமாக கையாளுவாங்க. மேசராசிக்காரங்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்கிட்ட நட்பு கொண்டீங்கன்னா பலவிதமான புதிய அனுபவங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ராசிக்காரங்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் பலவிதமான ஆற்றல்கள் இருக்கும். ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகுது. மேசராசிக்காரங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தாம் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமோடு இருப்பாங்க. இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாக கொண்டிருப்பாங்க. இயற்கையாகவே குழந்தை போல குணம் படைத்தவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. சாதாரண விஷயத்தை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் பெற்றவங்க. மேசராசினர் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி எப்பொழுதுமே ஒரு 10 பேராட்டம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து கவலையும் மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வாங்க. வரலாற்று கூற்றின்படி செவ்வாயை போரின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேச ராசியரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவங்களுக்கு தைரியம் சற்று தூக்கலாக தான் இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் போராடுவாங்க. பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவோருக்கு சாகும் வரைக்கும் தன்னிடம் பாதுகாப்பாக வைத்து காப்பாற்றுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நற்குணம் பெற்றவங்க தான் இவங்க. மேசராசினர் எப்பொழுதுமே தம் அமைதியானவர்கள் இன்னும் உறுதிப்பாட்டை மனதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாகவே மேசராசியில் ஆண் ராசி என்று கூறுவாங்க. இவங்களுக்கு காதல் அப்படின்ற விஷயம்லாம் பழைய காலத்துப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது,
மேலும் ஆனி மாதமானது பிறக்க போகுது. ஆனி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய், தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சூரியன், தைரிய பெரிய ஸ்தானத்தில் புதன், சுக்ரன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பிறர் குற்றங்களை ஈஸியாக மன்னிக்கக்கூடிய குணமுடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டபடி எல்லா காரியமே செஞ்சு முடிப்பீங்க. பண வரத்து தாமதமாக உங்கள் கைக்கு வந்தாலுமே கையில் உங்களுக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. முக்கியமான பணிகள் ஈஸியாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. வீண் விவகாரம் அப்படிங்கிறது எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் விஷயங்களை தவிர்த்து மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். வீண் விஷயங்களில் தலையிடாமல் இருந்துட்டிங்கன்னா பலவிதமான பிரச்சனையிலேருந்து உங்களால் தப்பித்து கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு உதவ போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும்படியான நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கடினமான உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதனால் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறமே, என்னடா வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோதனையே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி பெரிய அளவில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதனால் கைவிட்டுறாதீங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் அப்படிங்கிறது வரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டிய வேலை வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். அவர்களின் நலனுக்காக ரொம்பவே பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மனதில் துணிச்சல் கிடைக்கும். கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். அதேபோல் முக்கியமான வேலைகளில் தாமதம் வரும். வீண் பிரச்சனைகளை கண்டால் நீங்கள் ஒதுங்கி போவது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பதிலாக யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாத்துலேயுமே சாதகமான பலனை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கட்சி பிரச்சனைகளை குடும்ப சந்தோஷத்தை கெடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் சில காரியங்களில் செஞ்சு முடிப்பீங்க. அந்த விஷயம் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது. எதிர்பார்த்த நிறைய விதமான உதவிகளும் கிடைக்க போகுது. மேலும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க பொறுப்புகளை ஏற்பாதிருப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும். எந்த காரியத்தையும் ஆலோசித்து செய்வது நல்லது. ஆன்மீக போக்கு மனதில் நிம்மதியை கொடுக்கும். மேல் இடத்துல கணிசமான ஆதரவை பெறுவீங்க. மேலும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வேலையுமே உங்களுக்கு ஈஸியாக முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் நிறையவே தேடி வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் தாமதமாக தான் கிடைக்கும். பொருளாதார வசதியில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. புதிய வாகனங்களை வாங்குவீங்க. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றி பார்ப்பீங்க. அதே போல் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு ஏற்பாடு செய்வீங்க. எதிரிகளின் இன்னல்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் நீண்ட நாள் நோய் சரியாகும். இருந்து வந்த நீண்ட நாள் வேலைகளை முழு மூச்சோடு மேலும் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் இப்போ மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் சுபிக்ஷம் கிடைக்கும்.
மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 27, 28, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 20, 21 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் பிறக்கிறதுக்கு அந்த ஆனி மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.